ஸோ ஃபார் யூனிட் 4ல் வந்து பார்த்திங்கன்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அதனுடைய ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து டீவியேஷன் ஃப்ரம் ஐடியல் கேஸ் பிஹேவியர். ஏன்னா எல்லாருமே வந்து ஐடியலிஸ்டிக்காக இருக்க முடியாது, இருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது. ஸோ டீவியேஷன் கண்டிப்பாக இருக்குது. அந்த டீவியேஷன் எப்படி இருக்குது, அது ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத பற்றி தான் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டீவியேஷன் ஃப்ரம் ஐடியல் கேஸ் பிஹேவியர். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன இதில் டீவியேஷன் அப்படின்னா எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஐடியல் கேஸ் பிஹேவியர், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை ஒரு இது வந்து ஒபே பண்ணலை, ஒரு கேஸ் வந்து ஒபே பண்ணலைன்னு வச்சுக்கோங்க. கேஸ் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். என்ன ஈக்குவேஷன்? PV is equal to N into RT. ஸோ இந்த ஈக்குவேஷனை ஒபே பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து ஐடியல் கேஸ். ஒபே பண்ணலை அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ரியல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈக்குவேஷனை ஒபே பண்ணலன்னா வாட் இட் மீன்ஸ், என்ன மீனிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பாயில்ஸ் லான்னு ஒரு லா படித்தோம். ஸோ இந்த பாயில்ஸ் லாவை ஒபே பண்ணாது. அடுத்து சார்ல்ஸ் லா, அதை வந்து ஒபே பண்ணாது. ஸோ இந்த லாஸ்லாம் எதுவுமே வந்து ஒபே பண்ணாது. தட் இஸ் வாட் தி மீனிங் ஆஃப் நாட் ஒபேயிங் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ எதெல்லாம் வந்து ஒபே பண்ணாது, என்ன கண்டிஷனில் ஒபே பண்ணாது, என்ன கண்டிஷனில் ஒபே பண்ணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நல்லா நான் வச்சுக்கோங்க. ஐடியல் கேஸாக HTLP கண்டிஷனில் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை மோஸ்ட் ஆஃப் தி கேஸஸ் வந்து ஒபே பண்ணும். HTLPனா ஹை டெம்பரேச்சர் லோ ப்ரெஷர் கண்டிஷன். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆப்போசிட் LTHP லோ டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர் கண்டிஷனில் கேஸஸ், மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் கேஸாக தான் எக்ஸிபிட் ஆகும். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை ஒபே பண்ணாது. இதில் என்ன மாதிரியான டீவியேஷன்ஸ், எப்படி டீவியேட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுத்துருப்பேன், ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிறது தான். கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, NH3 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கேஸஸில் ஈஸியாக வந்து லிக்விடாக கன்வெர்ட் பண்ணலாம். இதனுடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் நியரர் டு தி ரூம் டெம்பரேச்சராக இருக்குமே. NH3 இஸ் வெரி ஈஸி. இது ரெண்டுமே கூட இதை கம்பேர் பண்ண சொல்ல லிட்டில் டஃப்பாக இருந்தாலும், பட் இதெல்லாம் ஈஸிலி லிக்விடாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய கேஸஸ். இந்த மாலிகுல்ஸ்லாம் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை ஒபே பண்ணாது. ரொம்ப லார்ஜ் டீவியேஷன் ஒபே பண்ணாது அப்படின்றது ஒன்றா இருந்தாலும் எவ்வளோ டீவியேஷன் காமிக்கும், எவ்வளோ தூரம், எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் வந்து இது ஒபே பண்ணாதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜ் டீவியேஷனில் ஒபே பண்ணாது. ஐடியல் கேஸ் இங்கே இருக்குன்னா இது இங்கே இருக்கிற கணக்கு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏன் ஒபே பண்ணுறதில்ல அப்படின்னா ஈஸிலி லிக்விஃபையபிள் கேஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி H2N2O2 இதை கம்பேர் பண்ணிங்க, இதெல்லாம் நார்மலாகவே கேஸ் தான். H2N2O2 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே கேஸஸ்லாம். இதை கம்பேர் பண்ண சொல்ல இந்த கேசியஸ் மாலிகுல்ஸ், இந்த மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் டீவியேஷனை எக்ஸிபிட் பண்ணும். எல்லாமே ஒபே பண்ணாது தான். ரியல் சுச்சுவேஷனில் நாம் எல்லாரும் ஐடியலாக இருக்க முடியாது. இது எல்லாமே ஒபே பண்ணாது. பட் இந்த பாயிண்ட் ஈஸிலி லிக்விஃபையபிள் கேஸஸ், எந்த கேஸ்லாம் நம்ம ஈஸியாக லிக்விடாக கன்வெர்ட் பண்ண முடியுமோ அந்த கேசியஸ் மாலிகுல்ஸு டீவியேஷன் அதிகமாக காமிக்கும் when compared to the normal existing gases. ஸோ இது வந்து ஜென்ரலான கான்செப்ட். இதை வந்து எப்படி டீவியேஷன் ஸ்டடி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர் Z அப்படின்னு சொல்லுவாங்க. ஜட்டோட வேல்யூ வந்து PV டிவைட் பை PV ஐடியல் இஸ் ஈக்குவல் டு PV பை N இன்ட்டு RT இப்படி சொல்லலாம் ஒரு ஈக்குவேஷன். இல்லை PVM டிவைட் பை RT அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலாக VM டிவைட் பை V அப்படின்னா V ரியல் டிவைட் பை, ஏன்னா அடியில் வந்து ஐடியல் கேஸ் இருக்கு இல்லைங்களா, மேலே வந்து P கேன்சல் பண்ணிங்கன்னா நார்மல் ரெண்டுமே நார்மல் ப்ரெஷரில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா V ரியல் டிவைட் பை V ஐடியல். ஸோ Z அப்படின்றது கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர். அதனோட டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இது. இந்த டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை கொடுத்துட்டு விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு கேட்பாங்க. 3 இதுவுமே கரெக்டாக கொடுத்துட்டு ஆப்ஷன் D ஆல் ஆஃப் தீஸ் அப்படின்னு கேட்டால் ஆல் ஆஃப் தீஸை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் ஆஃப் கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டருக்கான ஈக்குவேஷன் இதுதான்.
ஸோ இன் கேஸ் ஆஃப் ஐடியல் கேஸ் இந்த ஜட் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடியல் கேஸுக்கும் சரி ரியல் கேஸுக்கும் சரி, ஐடியல் கேஸாக எக்ஸிபிட் பண்ணும்போது இந்த வி ரியலாக இருந்தாலும் சரி வி ஐடியலாக ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ டெஃபினெட்லி தட் மீன்ஸ் ஐடியல் கேஸுக்கு வந்து பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி கரெக்டா? பிவி பை என்ஆர்டின்னு வரும்போது திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும். ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனுக்கு இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன் தான் வந்து ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரேஷியோ தான் கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டரு. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனுக்கு இந்த ரேஷியோ வந்து 1 இருக்கும். தட் மீன்ஸ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனுக்கு ஜட் வேல்யூ இஸ் 1. இதுதான் ஜென்ரலான கான்செப்ட். இப்போ வந்து ஒரு கிராஃப் எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 4-5 கேஸஸ் எடுத்துப்பாங்க. இந்த 4-5 கேஸஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. ஸோ ஜட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் எடுத்துப்பாங்க. ஸோ ஜட் இஸ் ஈக்குவல் டு 1ன்றது இந்த பாயிண்ட்டு. இங்கே ப்ரெஷர் வேல்யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து NS3 எடுத்துக்கிட்டீங்க, நிறைய டீவியேஷன் லோ டெம்பரேச்சர் லோ ப்ரெஷர்லேயே வந்து டீவியேஷன் நிறைய காமிக்கும். அது நான் NH3யோட கர்வ் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆரம்பித்து இவ்வளோ கீழே வந்து அப்புறம் இப்படி போகுது. ஸோ இது வந்து NH3. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா CH4 எடுத்திங்கன்னா இது வந்து இப்படி போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. CO வந்து ஆல்மோஸ்ட் இது கீழே இப்படி வந்து இப்படி போகுது. அடுத்து வந்து H2 அண்ட் தென் H2 அண்ட் தென் ஹீலியம். ஸோ ஹீலியம் எப்படி போகுது அப்படின்னா H2 வந்து இப்படி போகுது. ஸோ H2 அண்ட் தென் ஹீலியம். இது வந்து NH3. நீங்கள் வந்து NH3ல இது பார்க்கலாம். இந்த ஜட் வேல்யூ 1ன்றது இதுதான் ரீஜனு. ஸோ இந்த ப்ரெஷரை நாம் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்கள். NH3 வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து சப்போஸ் ரொம்ப லோ ப்ரெஷர் ரீஜியனில் ஐடியல் கேஸை ஆக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண அதனுடைய ஜட் வேல்யூ லெஸ் தென் 1 வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஆஃப்டர் சர்டைன் பாயிண்ட்டு ஜட் வேல்யூ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண ஜட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் மோர் தென் கிரேட்டர் தென் 1 போயிடுது. எங்கே? ஹை ப்ரெஷர் ரீஜியனில். லோ ப்ரெஷர் ரீஜியனில் லெஸ் தென் 1 இருக்குது. இந்த லோ ப்ரெஷர் இந்த ரீஜியன்லேருந்து கிட்டத்தட்ட இந்த ரீஜியன் வரைக்கும் ஜட் வேல்யூ NS3க்கு லெஸ் தென் 1 இருக்குது. ஹை ப்ரெஷரில் ஜட் வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருக்குது. ஸோ இந்த இருக்கிற எக்ஸாம்பிள்லேயே NH3க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷரில் ரொம்ப கீழே வந்து ஜட் வேல்யூ ரொம்ப கம்மியாக போய் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கடுத்து நான் வரைஞ்ச இந்த CH4 CO இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண சொல்ல அமோனியா தான் லோ ப்ரெஷர்லேயே இந்த ஜட் வேல்யூ 1 கம்மியாக இருக்குன்னா என்ன மீனிங்னா ஐடியல் பிஹேவியர்லேருந்து லார்ஜ் டீவியேஷன். லோ ப்ரெஷர்லேயே நிறைய டீவியேஷன் கொடுக்குறது NH3. ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஈஸிலி லிக்விஃபையபிள் கேஸஸ் NH3 அப்படின்றது ஈஸிலி லிக்விடாக கன்வெர்ட் பண்ண முடியும் அமோனியா. ஸோ அதனால் அதனுடைய ஜட் வேல்யூ லெஸ் தென் 1 இருக்குது லோ ப்ரெஷர் ரீஜன்லேயே. யூஸ்வலாக வந்து STLPன்னு கண்டிஷன் சொன்னோம் இல்லைங்களா. STLPனா லோ ப்ரெஷரில் மேக்ஸிமம் கேஸஸ் வந்து ஐடியல் கேஸாக பிஹேவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுதான் இங்கே வந்து ஜட் வேல்யூ 1ன்னு ஆரம்பிக்கிறதுக்கான ரீசன். ரொம்ப வெரி லோ ப்ரெஷரில் அது ஐடியல் கேஸாக இருந்திருக்கும். ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ண ஒரு அப் டு சர்டைன் மேக்ஸிமம் ப்ரெஷர் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்திருக்குன்னா இந்த ரேஞ்சு இந்த கோடுக்கு பேரலாக இப்படி வந்திருக்கணும் கிட்டத்தட்ட. இது என்னதான் ரியல் கேஸாக இருந்தாலும். ஆனால் அமோனியான்றது ஈஸியாக லிக்விடாக கன்வெர்ட் ஆகிடும். மாலிகுல்ஸ்க்கு நடுவில் ஃபோர்ஸஸ் நிறைய இருக்கும். அதனால் நம்ம லோ ப்ரெஷர் ரீஜனில் பார்த்தாலே அது டீவியேஷன் நிறைய காமிச்சு அப்புறம் ஹை ப்ரெஷர் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ரியல் கேஸாக கண்டிப்பாக ஆக்ட் பண்ணும். கண்டிப்பாக அதனுடைய டீவியேஷன் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ காமன்லி லோ ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜட் வேல்யூ கண்டிப்பாக லெஸ் தென் 1 இருக்குது. ஹை ப்ரெஷரில் ஜட் வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருக்குது. எங்கே? அமோனியாவுக்கு. CH4க்கு பாருங்கள் அதே மாதிரி லோ ப்ரெஷர் ரீஜனில் அப் டு சர்டன் வேல்யூ வரைக்கும் குறைஞ்சி அப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது. COக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஜட் வேல்யூ அப் டு சர்டன் மினிமம் வேல்யூ போய் அப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது. இது எல்லாத்துலேயும் காமனாக யார் லார்ஜ் டீவியேஷன் அந்த லைனை விட்டு ரொம்ப நகர்ந்து வந்து போகிறாங்க அப்படின்னா அமோனியா தான். ஸோ அமோனியா, CH4 மீத்தேன், கார்பன் மோனாக்சைடு, CO இது மூணுத்தை கம்பேர் பண்ண சொல்ல லார்ஜ் டீவியேஷன் லோ ப்ரெஷர் ரீஜன்லேயே லார்ஜாக டீவியேஷன் கொடுக்கறது யார்? அமோனியா தான். அடுத்து 2 பேர் இங்கே பாருங்கள் ஹைட்ரஜன் ஹீலியம். இவங்க 2 பேருமே வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, இதை விட இதுக்கு லார்ஜ் டீவியேஷன் இருக்கும். இது வந்து ஈஸிலி இது ரியல் கேஸாக தான் கண்டிப்பாக இருக்கும். வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா ஈஸிலி லிக்விஃபையபிள் கேஸஸ் இது கிடையாது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஸ்டார்டிங்கில் ரொம்ப லோவாக இருக்குன்னா ஜட் வேல்யூ 1 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண ஜட் வேல்யூ லெஸ் தென் 1 வரல பாருங்கள், மொத்தமே மேலே தான் போகுது. ஸோ ஹைட்ரஜன் ஹீலியம் அந்த மாதிரியான கேஸஸ் வந்து என்ன நடக்குதுன்னா நம்ம ஜட் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு டிஃப்ரெண்ட் ப்ரெஷர் நம்ம செக் பண்ணி பார்த்தா அதனுடைய டீவியேஷன் பாசிட்டிவ் டீவியேஷனாக தான் இருக்குது. தட் மீன்ஸ்
இந்த ரெண்டு கேஸஸ்க்கும் Z வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 1 தான் அட் எனி ப்ரெஷர் பாயிண்ட்ல இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த CO CH4 NS3க்கெலாம் வந்து Z வேல்யூ லெஸ் தென் 1 இருக்குன்னு பார்த்தா அதில் NS3ல ரொம்ப டிவியேஷன் ரொம்ப கீழே வந்து இப்படி போகுதுன்னு பார்த்தோம். இதுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா PV வேல்யூ இஸ் லெஸ் தென் PV ஐடியல் வேல்யூ. ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, Z இஸ் ஈக்குவல் டு PV டிவைடட் பை PV ஐடியல் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. Z வேல்யூ லெஸ் தென் 1 இருக்குன்னா என்ன மீனிங், இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்குது, இந்த வேல்யூ அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அடியில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ அதிகமாக இருக்குது. இதே மாதிரி Z வேல்யூ கிரேட்டர் தென் 1னா என்ன மீனிங்கு, PV இஸ் கிரேட்டர் தென் PV ஐடியல். ஸோ இந்த வேல்யூ அதிகமாக இருக்குது, இந்த வேல்யூ குறைவாக இருக்குது அப்படின்றது ஜென்ரலாக நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து லோ ப்ரெஷர் ரீஜியனில் நடக்கக்கூடிய விஷயங்கள். லோ ப்ரெஷரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. ஹை ப்ரெஷர் போகும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. ப்ளஸ் ஹைட்ரஜன் அண்ட் தென் ஹீலியம் போகும்போது அது எந்த ப்ரெஷர் ரீஜியனாக இருந்தாலும் Z வேல்யூ கிரேட்டர் தென் 1 தான் இருக்குது. இந்த கண்டிஷன் தான் நமக்கு எக்ஸிபிட் ஆகுது. எங்கே, ஹைட்ரஜன் அண்ட் தென் ஹீலியம். நல்லா நான் வச்சுக்கோங்க. Z வேல்யூ இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். ஓகேவா. ஸோ காமன்லி இந்த அமோனியா CO CH4லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது Z வேல்யூ டிக்ரீஸ் ஆகி அப்புறம் ப்ரெஷர் ஃபர்தர் இன்க்ரீஸ் பண்ணும்போது Z வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அமோனியா வந்து லார்ஜ் டிவியேஷன் கொடுக்குது ஈவன் அட் லோ ப்ரெஷர். அது வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க் நான் வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் ஹீலியம் வந்து லெஸ் கம்ப்ரெசபிளாக இருக்கும் தன் தி ஐடியல் கேஸ். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஷரை கொடுக்க லெஸ் கம்ப்ரெசபிள் நேச்சராக இருக்கும். அதே சமயம் அட் வெரி லோ டெம்பரேச்சர் ஈவன் கேன் ஷோ சேம் பிளாட் ஷோன் பை NH3CO CH4. இது வந்து நம்ம டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்குமோ இந்த மாதிரி வருது. கொஞ்சம் ஹை டெம்பரேச்சரில் பிஹேவ் பண்ணுமோ ஹைட்ரஜனும் ஹீலியமும் வந்து பார்த்தீங்கன்னா Z வேல்யூ கிரேட்டர் தென் 1 வருது. இதுவே நீங்கள் டெம்பரேச்சரை நல்லா ரெடியூஸ் பண்ணிங்கன்னா ஈவன் ஃபார் ஹைட்ரஜன் ஹீலியம் இல்லை நைட்ரஜன் கூட இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமோனியா கொடுத்தது இல்லைங்களா, இப்படி வந்து டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த மாதிரியான பேட்டர்னு ஹைட்ரஜன் ஹீலியம் நைட்ரஜன் கூட வரும். எப்போ அப்படின்னா லோ டெம்பரேச்சரில் இந்த கர்வை ஸ்டடி பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பேன் மெட்டீரியலில், யூ கேன் see தட். ஸோ அந்த டயக்ராமில் வந்து எப்படி வருது அப்படின்னா, இதெல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். Z வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு Z வெர்சஸ் P அப்படின்னு பிளாட் பண்ணும்போது சேம் நைட்ரஜன் எடுத்துக்கிறாங்க. இங்கே நைட்ரஜனும் இட் இஸ் சிமிலர் டு நைட்ரஜனோட பிஹேவியரும் ஹைட்ரஜன் ஹீலியம் பிஹேவியரும் சிமிலர் தான். ஸோ நைட்ரஜனுக்கு பிளாட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மீட் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் 50 டிகிரி செல்சியஸில் நம்ம இந்த கர்வ் நைட்ரஜனுக்கு ஸ்டடி பண்ணும்போது எப்படி வருதுன்னா ஆல்மோஸ்ட் Z வேல்யூ வந்து இப்படி மேலேயே இப்படியே தான் போகிற மாதிரி இந்த பாயிண்டில் மீட் பண்ணி இப்படியே போகிற மாதிரி இருக்குது 50 டிகிரி செல்சியஸில். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 டிகிரி செல்சியஸில் இந்த கர்வ் ஸ்டடி பண்ணும்போது என்ன ஆகுது, வேல்யூ டிக்ரீஸ் ஆகி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இதே வந்து பார்த்தீங்கன்னா -25 இன்னும் டெம்பரேச்சரில் குறைக்கும் போது நமக்கு அமோனியா கிடைக்கிற மாதிரி இப்படி வந்து ஒரு பாயிண்டில் மீட் ஆகி இப்படி போகுது. இன்னும் டெம்பரேச்சரை குறைக்கும் போது இன்னும் நல்லா அமோனியாவில் கிடைக்கிற மாதிரி இப்படி வந்து இப்படி போகுது. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் Z வேல்யூ டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகிற பேட்டர்ன் எப்போ கிடைக்குதுன்னா நம்ம டெம்பரேச்சரை லோ பண்ணும்போது டிக்ரீஸ் பண்ணும்போது கிடைக்குது. அரௌண்ட் இந்த பாயிண்ட் வந்து அரௌண்ட் அமோனியா மாதிரியே நமக்கு கிடைக்குது. இது -70 டிகிரி செல்சியஸில் நைட்ரஜன் கேஸுக்கு we are getting curve like this. ஸோ எதுவுமே பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணும்போது we can get the behavior, different pattern of behavior. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இதில் 50 டிகிரி செல்சியஸில் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன் மாதிரியே வந்து அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இப்படி போகிற மாதிரி இருக்குது. இதில் வந்து என்ன ப்ரெஷர் ரேஞ்சில் இந்த பாயிண்டெல்லாம் இந்த ஒரு பாயிண்டில் போய் மீட் ஆச்சு இல்லைங்களா. ஸோ இப்படி வந்தது, அடுத்து இப்படி வந்தது, அடுத்து இப்படி வந்தது. ஸோ இந்த மாதிரி இந்த மீட் ஆகிற இந்த பாயிண்ட் வந்து இந்த ப்ரெஷர் பாயிண்ட் எங்கேருந்து எது வரைக்கும் கிடச்சிது அப்படின்னா அரௌண்ட் நமக்கு 0ல் இருந்து 100 ATM ப்ரெஷரில் தான் இந்த சேஞ்சஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்குது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா PV Z வேல்யூ இந்த ஹரிசாண்டல் ரீஜனில் Z வேல்யூ 1க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி 1க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா PV இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கும். பாய்ல்ஸ் லாவை வந்து 50 டிகிரி செல்சியஸில் இந்த பாயிண்டில் ஒபே பண்ணுது அப்படின்ற மாதிரி நாம் சொல்லலாம்.
ஸோ எந்த டெம்பரேச்சரில் இந்த மாதிரி பாயில்ஸ் லா ஒபே பண்ணுற மாதிரி நமக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குதோ அந்த டெம்பரேச்சர் இஸ் நத்திங் பட் பாயில் டெம்பரேச்சர், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பாயில் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. த டெம்பரேச்சர் அட் விச் gas is obeying boil law can be called as boil point or boil temperature. So boil temperatureக்கு என்ன இது பண்ணுவோம் அப்படின்னா TB அப்படின்ற ஒரு இது வந்து நம்ம சிம்பிள் வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுப்போம், நான் வச்சுக்கோங்க. ஸோ ஃபால் அண்ட் Z வேல்யூ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயில் டெம்பரேச்சருக்கு கீழே இருக்கும் போது, அதாவது பாயில் டெம்பரேச்சர் 50 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோங்க, 20 -20 17 போகும்போது Z வேல்யூ டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகுது. இதுவே பாயில் டெம்பரேச்சருக்கு மேலே அதே கேஸுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா Z வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுதான் ஹைட்ரஜன் ஹீலியம் கேசஸில் நடந்தது. ஸோ ஹைட்ரஜன் ஹீலியம் கேசஸ்க்கும் பாயில் டெம்பரேச்சர் என்ன, பாயில் பாயிண்ட் என்ன வருதோ அந்த வேல்யூக்கு கீழே போகும்போது we can get curve like this. ஸோ அமோனியாவுக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு கிடையாது, ஆப்டிமம் டெம்பரேச்சரில் அமோனியாவுக்கு அந்த அப்சர்வேஷன் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான டீவியேஷன் எதனால் நடக்குது? ஸோ ஒரு நம்ம கைனடிக் மாலிகுலர் தியரி ஆஃப் கேஸஸில் நிறைய பாஸ்லேட் பார்த்தோம். அதில் ஒரு 2 பாஸ்லேட்டுக்கு ஓவர் கம் பண்ணி 2 பாஸ்லேட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் ரியல் கேஸ் பிஹேவியர் அப்படின்னு வரும். ஸோ அந்த சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாஸ்லேட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அந்த 2 பாஸ்லேட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களில் எது வந்து டீவியேஷன் நடக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ பாஸ்லேட் 1 வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அக்குபைடு பை எ மாலிகுல், அதில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பாஸ்லேட் எடுத்திருக்காங்க. ஒரு மாலிகுல் அக்குபை பண்ணக்கூடிய அந்த வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வால்யூம், கேஸ் அக்குபை பண்ணுற டோட்டல் வால்யூம் கம்பேர் பண்ண சொல்ல மாலிகுலர் வால்யூம் வெரி வெரி லோவாக இருக்கும். இது வந்து புறக்கணிச்சிடலாம், நெக்லிஜிபிளாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்ன சொன்னாங்க, பாஸ்லேட் ஒன் ஆஃப் தி பாஸ்லேட் இன் கைனடிக் மாலிகுலர் தியரி ஆஃப் கேஸஸில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கண்டெய்னரில் நிறைய கேஸ் எடுத்துக்கிறோம், இந்த கேஸ் டோட்டலாக அக்குபை பண்ணுற வால்யூம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வால்யூம் இஸ் டோட்டல் வால்யூம். ஒரு சிங்கிள் மாலிகுல் அக்குபை பண்ணுற வால்யூம் வந்து வால்யூம் ஆஃப் தி மாலிகுல். அந்த டோட்டல் வால்யூமை கம்பேர் பண்ண சொல்ல ஒரு கேஸ் அக்குபை பண்ணக்கூடிய வால்யூம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணலாம் அப்படின்றது கைனடிக் மாலிகுலர் தியரியில் இருக்குது. ஆனால் அட் ஹை ப்ரெஷர் நம்ம ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுவோம், என்ன ஆகுதுன்னா இந்த பிஸ்டனை வந்து இப்படி மூவ் பண்ணிகிட்டே வரோன்னு வச்சுக்கோங்க, இப்படி இந்த கீழே மூவ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறோம். இவ்வளோ சின்ன இடத்துல வந்து நம்ம ஹை ப்ரெஷரில் இங்கே எடுத்துகிட்டு வந்துடும்னு வச்சுக்கோங்க. இப்போது கேஸ் அக்குபை பண்ணுற வால்யூமே ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்குது. இங்கேருந்து கிட்டத்தட்ட 1/4 இல்லை 1/5 1/6 லெவலில் நம்ம ப்ரெஷரை நிறைய கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. டோட்டல் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வால்யூம் அக்குபைடு பை தி கேஸ் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி லோவாக தான் இருக்கும். இன் தட் கேஸ் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அக்குபைட் பை தி மாலிகுலு அண்ட் தென் டோட்டல் வால்யூம் அக்குபைட் பை தி கேஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்பலாம் ஸ்மால் வேல்யூவாக இருக்காது. ஸோ இந்த வேல்யூவும் கம்பேர் பண்ண சொல்ல இது ரொம்ப சின்ன வேல்யூலாம் கிடையாது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் கம்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா இது 1000 இருந்தால் இது 0.01 இருந்திருக்கும், நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். பட் இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து அரௌண்ட் ஒரு 5 இல்லை 10ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 கம்பேர் 1000 0.01 கம்பேர் பண்ண சொல்ல இது ரொம்ப சின்ன வேல்யூ, நம்ம நெக்லெக்ட் பண்ணலாம். பட் வேல்யூ 10 வந்து நீங்கள் 0.01 கம்பேர் பண்ணிங்கன்னா 100ல் 1%. ஸோ இதை வந்து நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஆஸ் பர் பாஸ்டுலேட் ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் வால்யூமை நெக்லெக்ட் பண்ணலான்னு சொன்னாங்க, வால்யூம் ஆஃப் மாலிகுல். பட் ஹை ப்ரெஷரில் இந்த விஷயத்தை பண்ண முடியாது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் பண்ண முடியாதுன்னா நம்ம ப்ரெஷரை அதிகம் கொடுக்க என்ன நடக்கும்னா கேஸ் மட்டும்தான் கம்ப்ரஸ் ஆகும், மாலிகுல் சைஸ் வந்து கம்ப்ரஸ் ஆக போகிறது கிடையாது. ஸோ இந்த டோட்டல் வால்யூம்ன்ற கான்செப்ட் மட்டும் குறையுது, மாலிகுலோட வால்யூம் வந்து குறைய போகிறது கிடையாது. மாலிகுல்ன்றது ஒரு பர்டிகுலர் சைஸில் இருக்குன்னா அந்த சைஸ் குறைய போகிறது இல்லை. டோட்டல் வால்யூம் அக்குபைட் பை தி கேஸ் வந்து நம்ம ப்ரெஷர் அதிகம் கொடுக்க குறைஞ்சிட்டே வரலாம். ஸோ மாலிகுல்ஸ் ஆர் நாட் கம்ப்ரெசிபிள், கேஸஸ் ஆர் கம்ப்ரெசிபிள். ஸோ அதனால தான் இந்த கான்செப்ட் நம்ம என்ன பண்ண முடியாது, டீவியேஷனாக நம்ம கண்டிப்பாக எடுத்து ஆகணும். இது வந்து ஐடியல் கேஸ்லனா ஓகேவாக இருக்கலாம், பட் ரியல் சுச்சுவேஷனில் இந்த கான்செப்ட் அக்செப்டபிள் கிடையாது. ஸோ அதே சமயம் வித் லோ டெம்பரேச்சரில் கூட இதே மாதிரி பேட்டர்ன் தான்
இந்த பாஸ்லேட்டை பொறுத்த வரைக்கும் நடக்குது. ஸோ ஐடியல் கேஸ் பிரகாரம் வால்யூம் ஆஃப் தி மாலிகுல் இஸ் நெக்லெக்டபிள் வென் கம்பேர்ட் டு டோட்டல் வால்யூம். ஆனால் இன் கேஸ் ஆஃப் ரியல் சுச்சுவேஷன் ஹை ப்ரெஷர் வரும்போது ப்ரெஷரை நாம் இன்க்ரீஸ் பண்ணும்போது வால்யூம் டோட்டல் வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது, மாலிகுலர் வால்யூம் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஸோ அடுத்து ஒரு பாஸ்லேட் எடுத்துக்கிறோம். அந்த பாஸ்லேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கான்செப்ட்னா ப்ரெஷர் ரிலேட்டடான கான்செப்ட். ஸோ ப்ரெஷர் ரிலேட்டடான கான்செப்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரெஷருக்கான பேஸ் என்ன அப்படின்னா வந்து அந்த கைனடிக் மாலிகுல் ஆஃப் தியரி ஆஃப் கேஸஸில் ஒரு கண்டெய்னர் எடுத்து நீங்கள் அந்த கண்டெய்னர் கேஸஸ் மாலிகுல்ஸ் போகும்போது ஒன்றுத்தோட ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாது, ஒன்றுத்துக்கும் நடுவில் எந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் எந்த ஃபோர்ஸும் இல்லை, எந்த ஒட்டு உறவும் இல்லைன்ற மாதிரி இருக்கும். ஸோ இது மூவ் பண்ணும்போது இன்னொன்று ஒன்றுத்தோட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கைனடிக் மாலிகுலர் தியரி ஆஃப் கேஸஸில். ஆனால் ஃபோர்ஸஸ் ஆஃப் பிகாஸ் ஆஃப் தட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அங்கே ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நெக்லிஜிபிளாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்போ இந்த கண்டிஷன் ஓகே அப்படின்னா எஸ்டிஎல்பி கண்டிஷன்லாம் ஹை டெம்பரேச்சர் லோ ப்ரெஷர் ரீஜியனில். பட் இதுவே ஹை ப்ரெஷர் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், மாலிகுலை கம்ப்ரெஸ் பண்ணுறோம், கேஸை கம்ப்ரெஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது மாலிகுல்ஸ்லாம் ஒன்றுத்தோட ஒன்று ரொம்ப க்ளோசஸில் வரும். அப்படி ரொம்ப க்ளோசஸில் வரும்போது ஒருத்தர் என்ன இடிச்சிக்காமல் கொள்ளாமல் அப்படியேவா இருப்பாங்க? கண்டிப்பாக ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் நடுவில் we have collision, we have forces of attraction, எல்லா ஃபோர்ஸஸும் அந்த இடத்துல கண்டிப்பாக ஆக்ட் பண்ணும். ஸோ ஹை டெம்பரேச்சர் லோ ப்ரெஷரில் இந்த ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நெக்லிஜிபிளாக இருக்கும், ரொம்ப ஸ்மாலராக இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் மாலிகுல் வென் வி ஹாவ் அ ஹை ப்ரெஷர் மாலிகுல்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோசஸில் வந்துடும். அந்த க்ளோசஸில் வரும்போது நம்ம அந்த மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷனை என்ன பண்ண முடியாது, நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ரெண்டு பாஸ்லேட்டில் சொன்ன விஷயங்களை ஓவர் கம் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ப்ரெஷர் கரெக்ஷன் வால்யூம் கரெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஈக்குவேஷன் இஸ் நத்திங் பட் வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன்.